விஜய் முதல்ல அவர் கொள்ளையடிச்சு வெளியில விட சொல்றாரு. காரணம், சென்னை உயர்நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் விஜய். அவர் எங்களெல்லாம் பேசுறதுன்னா எங்க தகுதிக்கு நாங்கள் அவர்களாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, யாரு கொள்ளையடிச்சிருக்காங்க, யாருக்கிட்ட ஒரு பணம் வாங்கி இதெல்லாம் செய்யறாரு, என்ன நாடகம், இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெளிச்சத்துக்கு வரப்போ. இவ்வளவு பேசுறாரு, ஏன் மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க? திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. யார் யார் மூலமோ தாக்கி பேசுறான்னு பாக்கணும். அடிக்க பந்து உந்தோம், அரைக்க சந்தனம் மணக்கும். திமுகவை திட்ட வெற்றிகள் குவியும். போட்டுட்டு என்ன உத்தரவு போட்டார் தெரியுமா? இன்னைக்கு விடியற் காலையிலுக்குள்ள இந்த பணத்தை கேஷ் பண்ணணும். ஏனென்று சொன்னால் எல்லா இரவு 10 மணிக்கு போன் பண்றாரு. அப்பெல்லாம் இந்த செல்போன் எல்லாம் கிடையாது. லேண்ட்லைன்ல போன் பண்ணி சொல்றாங்க. விஜய் முதல்ல அவர் கொள்ளையடிச்சு வெளியில விட சொல்றாரு. காரணம், சென்னை உயர்நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் விஜய். அவர் எங்களெல்லாம் பேசுறதுன்னா எங்க தகுதிக்கு நாங்கள் அவர்களாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, யாரு கொள்ளையடிச்சிருக்காங்க, யாருக்கிட்ட ஒரு பணம் வாங்கி இதெல்லாம் செய்யறாரு, என்ன நாடகம், இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெளிச்சத்துக்கு வரப்போ. இவ்வளவு பேசுறாரு, ஏன் மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க? திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. யார் யார் மூலமோ தாக்கி பேசுறான்னு பாக்கணும். அடிக்க பந்து உந்தோம், அரைக்க சந்தனம் மணக்கும். திமுகவை திட்ட வெற்றிகள் குவியும். போட்டுட்டு என்ன உத்தரவு போட்டார் தெரியுமா? இன்னைக்கு விடியற் காலையிலுக்குள்ள இந்த பணத்தை கேஷ் பண்ணணும். ஏனென்று சொன்னால் எல்லா இரவு 10 மணிக்கு போன் பண்றாரு. அப்பெல்லாம் இந்த செல்போன் எல்லாம் கிடையாது. லேண்ட்லைன்ல போன் பண்ணி